பங்கர் ஃபோர்ட் பகலில் அழகாக தெரியும் ராஜஸ்தானில் உள்ள இந்த பங்கர் கோட்டை இந்தியாவின் மிக அதிக பேய்கள் உலாவும் இடமாகவும் பல மர்மங்களையும் கொண்டிருக்கு. பல அமானுஷம் நிறைந்த பங்கர் கோட்டை 1573 16ஆம் நூற்றாண்டுல அப்பா அரசராயிருந்த பகவந்த் தாஸ் அவரது இளைய மகன் மாதோ சிங் இதை கட்டினார். கோட்டை கட்டுவதற்கு முன் அங்கு வசித்த பாலாநாத் என்னும் துறவியிடம் அனுமதி பெற்று பின் கோட்டையில் நிழல் துறவியின் குடிசையில் விழக்கூடாதுன்னு நிபந்தனை இருந்திருக்கு. பின்னர் கோட்டை பெரிதாக கட்டப்பட்டு துறவியின் குடிசையில் நிழல் விழுந்ததுனால துறவி சபித்தார்னோ ஒரு கதை இருக்கு. அப்போது பங்கரின் இளவரசியாக இருந்த ரத்னாவதியை ஒரு தந்திரி மந்திரம் தெரிந்தவன் இளவரசியை விரும்பி மந்திரத்தால் அவளை கவர முயன்றான். இளவரசி அதை தடுத்து அவனை கொன்றாள். இறக்கும் முன் தந்திரி கோட்டையை சபித்தான் என்றும் சொல்லப்படுது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பங்கர் கோட்டைக்கு வருபவர்கள் உயிருடன் திரும்புவதில்லைன்னு சொல்லப்படுது. இருட்டிய பிறகு வருபவர்கள் இறந்து விடுகிறார்கள் அல்லது காணாமல் போகிறார்கள்னு அந்த மக்கள் நம்புறாங்க. சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் சூரியன் உதயம் வரை இங்கு நுழைவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த இடம் ஆரவல்லி மலைகளுக்கு அடிவாரத்தில் புலிகள் காப்பகத்திற்கு அருகில் அமைந்திருக்கு. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுல கைவிடப்பட்டு மக்கள் வெளியேறிய பிறகு இது பாழடைந்து தொல்பொருள் துறையால் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது.